ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லோரியால் பாரிஸோட ஹைலரானிக் ஆசிட் டே க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஃபில்லிங் வாட்டர் க்ரீம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டே க்ரீம் தான். அண்ட் மெயினாக இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தாக உங்கள் ஸ்கின் ஆகணும் அப்படின்னாலுமே வந்து இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் அவங்க மெயினாக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ்லேயே வந்து உங்களோட ஃபைன் லைன்ஸில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட மெயின் கிளைமுமே வந்து அதுதான். அண்ட் அதில் பாக்ஸ்லேயே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அது நல்லாவே ஸ்மூத்தாக, யூத்ஃபுல்லாக அண்ட் ரேடியண்ட்டாக வந்து ஆக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயினாக ஒரு ஆன்டி ஏஜிங்க்கும் ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கும் வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம். அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு நல்லா ஸ்மூத்தாக்கும், ரேடியண்ட்டாக்கும், உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த க்ரீம் வந்து பர்டிகுலர்லி ஃபார் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நியாசினமைடு இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. அண்ட் இது 2 தான் வந்து அதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். அண்ட் அது போக வந்து இதில் வந்து செராமைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே வந்து சிலருக்கு ஸ்டார்ட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாமே உங்களுக்கு வயசாகிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ அதை வந்து நம்ம டிலே பண்ணலாம், அதை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து இன்னுமே வந்து யூத்தாக வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கணும்னா ஃபஸ்ட் ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டிங்காக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஹைலரானிக் ஆசிட் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் அது கூட நியாசினமைட் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் வராமல் கூட தடுக்கும். அண்ட் செராமைட்ஸ் இதில் வந்து இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் மேலே ஒரு பேரியராக ஃபார்ம் பண்ணி உங்கள் ஸ்கின்னவே ரொம்ப நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும், நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இது ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு டே க்ரீம் வந்து தேடிட்டு இருக்கீங்க, அதாவது உங்கள் சிடிஎம் ரெட்டினில் மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இது டே க்ரீமில் இதில் வந்து சன்ஸ்க்ரீம் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இது கூட வந்து நீங்கள் வந்து இனஃபாக வந்து இல்லை, உங்களுக்கு மினிமலாக கொடுத்துருக்காங்க, பட் இனஃபாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் 50 ml பாட்டிலே உங்களுக்கு கிடைக்கிது, உங்களுக்கு 360 ருபீஸ்க்கு. அண்ட் 50 ml பாட்டில் வந்து உங்களுக்கு 597 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கிது. அண்ட் இது வந்து பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் அண்ட் உங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி வந்து டெஸ்டட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி சவுத் இந்தியன் ஸ்கின்னுக்காகவே வந்து உங்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்னால டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோரியால் பிராண்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபெமிலியரான பிராண்டு தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஹைலரானிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் ஸ்கின்னோட லேயரில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செராமைட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஒரு பேரியராக இருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நியாசினமைடும் கிளிசரினும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் ஹைட்ரேஷனும் அண்ட் அதுக்குள்ளே உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே அந்த மாய்ஸ்சரைசரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹைட்ரேட்டிங்காக வந்து இருக்கும். உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காக இருந்தாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து இருக்கும். அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட டெக்ஸ்சரும் அதோட பேக்கேஜிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணியிருக்காங்க, பட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பராக ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் ஒரு செமையான ஃப்ரேக்ரன்ஸாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் டைப் டெக்ஸ்சர், ரொம்பவே லைட் வெயிட், நான் கிரீஸி. ஸோ உங்கள் ஸ்கின்னில் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். அந்த கிரீசினஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் போட்டோன்னே அது அப்சர்வ் ஆகிடும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற மாதிரி அந்த ஆயிலிங் அந்த ஃபீலிங்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் இது மேலே வந்து நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த வகையான ப்ராப்ளமே வந்து கிடையாது. அண்ட் இது யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட் டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 வீக்ஸில் லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அண்ட் ஒரு பாட்டில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட் தான், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். அண்ட் இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டதுனால இது மென்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குங்கிறதுனால அதில் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் பர்டிகுலர்லி ஃபார் உமனுக்கு வந்து ஆன்டி ஏஜிங்க்கு வந்து ஒரு சூப்பரான க்ரீம். அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தாலும் இது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆயிலி ஸ்கின்லேயுமே வந்து இது போர்ஸ்லாம் வந்து கிளாக் பண்ணாது. ஸோ அவங்களுக்குமே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக வந்து இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள், நைக்கான் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸிலி அவைலபிள் தான். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற க்ரீமை கம்பேர் பண்ணும்போது லைட்டாக வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸை தவிர இதுக்கு நம்ம ஒரு 3 வந்து ரேட்டிங் கொடுக்கலாம், 5 out of. தேங்க்யூ.